என் மாமன் வரும்போதும் சூரி சாருக்கு அக்காவா பண்றதுக்கு ஐயோ அப்படி ஒரு இது இருந்தது. பட் அந்த கேரக்டருமே எனக்கு ரொம்ப ரியாலிட்டியில கூட எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் அது பண்ணேன். இப்போ நூறுசாமி அகெயின் ஒரு அம்மா கேரக்டர். ஸோ அதுவும் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர், இவ்வளோ இம்பார்ட்டன்ஸான ஒரு இமோஷன்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் இமோஷன் ஷிஃப்ட் ஆகுறதெல்லாம் அந்த சீன் படிக்கும்போதெல்லாம் ஐயோ இது எப்படி நம்ம நடிச்சு காட்ட முடியும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எனக்கே கிளிம்சஸ் வந்தது. ஸோ அதனால ஓகே மதராக இருந்தாலும் பரவாயில்ல நான் இது பண்ணி ஆகணும். பிகாஸ் இந்த கேரக்டர் சுவாசிகா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். எல்லா கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது அதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான வேல்யூ என்ன அதுன்னு பார்ப்பேன். சம் கேரக்டர்ஸ் லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கருப்பு அதில் வந்து நான் என்ன பார்ப்பேன்னா ஓகே ஒரு டைப் காஸ்ட் ஆகாமல் நம்ம என்ன ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ எப்பவும் வந்து நமக்கு நானே ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னும் கேரக்டர்ஸ் வராது. ஸோ ஏதாவது இந்த மாதிரி பெரிய மூவிஸ் வரும்போது அதில் நம்ம இந்த மாதிரி கேரக்டர் பண்ணால் அது நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்ப் ஆகுமா. ஸோ அது ஒரு கேல்குலேஷன். அப்போ இந்த